அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்றாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோடய வீட்டில் என் பையன் பொண்ணு நான் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர் எஸ்கே. ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்கூடவே இருந்து அண்ணா மேலே போட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ எல்லா வீட்டில் இருக்கோம் 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்கள் கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. நடித்ததுக்கு ஒரு நல்ல படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி ஸோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில் எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பெரிய பெங்களூர் பாபா. அவர் கோரியோகிராஃபர். நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு. நேற்று வந்துட்டு எங்கள் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவர் தான் வில்லன். அங்கே படத்தில் பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. இங்கே பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் அப்போது ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்கள் சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்கள் கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜில் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபுல் ஷார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷார்ட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கள் டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வணக்கம்.
ஏன்டா அப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு நர்வஸ் ஆகும். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஒரே ஃபாதராகவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாகவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடித்த உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காப்புல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆயிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. ப்ரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரு. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெலி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் மேம் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார் எங்கே இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும், நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா. 17 ஜூலை 26 வருது, மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தான் சொன்னார் சரவணன் சார். மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோம்னா தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கா. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அது நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு, அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சடக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்கார்ற அந்த அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லாரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அது அந்த டைரக்டர் நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த ஒரு நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகியிருந்தானா அவருடைய படங்கள் சிறப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம், ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை
நம்ம யாரும் தீர்மானிக்கிறதில்ல, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கணும். எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனாக பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சிருந்தது. இது சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கும் நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினோடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. ஆனால் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணுங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான். நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு இது, அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் நீ தான். நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டார். ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான், இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆகிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ் சார். கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோ தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்டாங்க. சார் வந்து டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரை வச்சு பண்ணல சார், உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து நடிச்சு கேள்விப்பட்டேன். கேரளா வர நீ போனது ட்ரைனிங் இந்தா பாருங்க, போகிறது எனக்கு கேரளாவில் சொன்னாங்க. ட்ரைனிங்க்கு போகிறேன்ட்டு கேரளாவில் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொன்னேன். சுதர்சன், நாங்கள் கூட எப்பயாந்தாண்டா அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியன் செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டான். எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக வந்து அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக் ரிலீஸுக்கு நாங்களாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நீ காம்பேர் பண்ண. அது காசே வேணாம் சார், நான் அந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டச் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு. எனக்கு காசே வேணாம் சார், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது இது. எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ், உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன். இன்றைக்கி உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு. அண்ணே நாகராஜனே, ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் விட்டுருந்தானா மன்னிச்சுக்கோ. இந்த படம் வந்து தேட்டரில் எல்லோரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது, வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை. நீங்கள் வந்து அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோடய பழக்கம். நீங்கள் வந்து இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க. அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் வந்து இங்கே வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஏதாவது சொல்கிறீங்களா? வாங்க கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதோட என்ன. இன்றைக்கி நான் வந்து இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே.
சாரோட கோரிக்கை வந்து மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருவோம். நான் அதுக்கு பண்ணுறேன். படிப்பு தானே, ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் கனி அண்ணன் சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். நான் $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 million ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், எரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் அப்போ மற்றவங்கள திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டி விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல ப்ரோ, நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னால் வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணே, தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ, நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ஓ அவரா நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினது இல்லை, அவங்கக்கிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன், நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், தொடு வானத்தில்னு போட்டு. எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்லிட்டோம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து எங்கள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்புல, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சுதர்ஷன் அண்ணா. தேங்க்யூ. சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And $1 million Studios oda associate ஆகி இந்த படம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் $1 million Studios,
நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. Pari, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமா நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பண்ணிவிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, சச் versatility, you're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir, you're extremely humble, very very talented and very professional to work with as well. அண்ட் இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோடய ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐவ் ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல், உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோடய ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டண்ட் ராஜு அண்ணா, என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோடய கேரக்டர் இந்த படத்தில், இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நான் என்னோடய 100% எஃபர்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள்,
வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது வாம்மா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுற சாப்பிட்றியா எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அங்கே அங்கே வாழ்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்களோடையும் யூனோ பழகினேன் நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரொக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அது நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th of July போய் பாருங்கள். தேங்க்யூ. ஆஃபீஸ் போனப்போ படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாதது. அந்தளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சத்யா மேம், இந்த இந்த இவங்களும் திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட போய் நரேஷன் பண்ணோம். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்களாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாற்றிட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலான்னா இப்போ இன்வெஸ்டர்கிட்ட இவங்க சிரிக்கலைன்னா ஒரு வேளை படம் பண்ணலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பெரிய நரேஷன். அங்கே போனால் ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியாக வந்து எனக்கு ரசித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேலே வச்சுருக்க நீங்கள் இந்த நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லோரும் கருத்து சொல்லணும். மற்றவங்க சொல்கிற கருத்து கூட இல்லையே இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னார். தேங்க்யூ சார். அது வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோட பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும்போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்த பயணம் இது கிடையாது, நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடித்த அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட் தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோட நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னதை சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்காசரலாக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தப்போ ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னுடைய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே, தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி, எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள் திரும்பவும் தான் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.